நெறைய சாக்லேட்ஸ் வச்சிருந்த தன் தங்கச்சிகிட்ட இருந்து அந்த சாக்லேட்ஸ் வாங்குறதுக்காக அவங்க அண்ணன் என்ன பண்ணான்னா, "என்கிட்ட இருக்கிற கற்கள் எல்லாம் தரேன். நீ எனக்கு அந்த சாக்லேட்ஸ் தருவியான்னு?" சொல்லி கேட்டோன்னே, இந்த தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா, "ஆனா நான் தரேன்னு" சொல்லி அதை அத்தனையும் குடுத்துட்டா. ஆனா அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு பிடிச்ச 2, 3 கற்கள மட்டும் வச்சுட்டு, அந்த ச மத்த கற்கள குடுத்தான். தங்கச்சி வந்து அந்த கற்களெல்லாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்துல, அவளுடைய முழு மனசோட அவ குடுத்த ஹாப்பினஸ்ல அவ நல்லா தூங்கிட்டா. ஆனா, இவனால தூங்க முடியல. ஏன்னா, இவ ஏதாவது ஒரு சாக்லேட் என்ன மாரி மறைச்சு வச்சிருக்காளா? மறைச்சு வச்சிருக்கலாளான்னு யோசிச்சு, யோசிச்சு அவனால தூங்க முடியல. வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், நாம் வேண்டிக்கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம்." நம்மளுடைய இருதயம் தான் நம்மள குற்றவாளிகளாக தீர்க்குது. நம்ம பண்ணுனதே அடுத்தவங்களும் பண்ணியிருப்பாங்கங்கிற யோசனைய விட்டுட்டு, கர்த்தரிடத்துல நம்மள மாத்தி வேண்டிக் கொள்ளும்போது, கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்பார். காட் பிளெஸ் யூ.